இருக்கும் ஜாமிகளே, எல்லா தெய்வங்களே, நம்ம வாடி வறந்து அழிச்சிட்டோமோ அங்கே அவர்கள் பத்திரமாக இறங்கி வந்துட்டா அந்த ஊர்ல அந்த பரிவார தெய்வம் அருமையான சக்தியோடு இருக்கிறதா அர்த்தம். நீங்க கட்டுப்பாளத்துக்கு அவனுடைய இருந்தாலும் ஆறா இருந்தாலும் உங்க எல்லையுண்டு தாண்டும் போது உங்க எல்லா தெய்வமான ஆத்தாள உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசகிய ஒரு கையெடுத்து கும்பிட்டு போங்க. போன காரிய வெற்றியோட திரும்பி வர்றதுக்கு அவ உக்கரத்தோடு இருக்கிறான்ற நல்ல வாழ்க்கை 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 வார்த்தை சொல்லி நடுவரவர்களே சொல்லு பட்டிமன்றம் சொல்லி நம்ம வேல்முருகு மச்சான் தான் எனக்கு போன் பண்ணார். ஒரு 4-5 நாள் இருக்கு. பங்காளி எனக்கு தூரம் கொடுத்தாடா. ஆமா சரி இருக்கு. சரி எப்படியோ நம்ம ஊர்ல ஒரு பட்டிமன்றம் பண்றவன் சாமி எப்படி தேட்டு பிரிக்கா இருக்குது 27ஆம் தேதினு கேட்டாரு. ஆமாங்க நீ இருக்கிறேன். ஒரு சோழி தொந்தரவு இருக்குது. நம்ம ஆறு கொஞ்சம் நேரமாகவும் முன்னாலேயும் நடுவர் வந்துருவாரு. ஆளெல்லாம் அவர் போட்டுருவாரு. நான் உத்தரவாதம் கொடுத்தேன். இவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பன்னீர் குச்சி பழைய சத்தி ஓன் பண்றேன். நம்ம சோழா ராதா ஓன் பண்றேன். இங்க திருச்செங்கோடு சுத்தியா வர பூரா பரவி போச்சு. சரி நாம தான் வரக்கு லேட்டாமே நல்ல ஆளை போட சொல்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களை கொண்டாந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு ஆள் போட சொன்னா இப்படி ஒரு மகா பாதகம் பண்ணிட்டு குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ விளங்குவியா? என்ன மாப்பிள்ள பாவம் செய்தேன்? காலையிலேயே சித்தார்த்தா ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து டால்பின்ல சோறு வாங்கி கொடுத்து வேணுங்கிறது வடிக்கால போதுங்கிறது பொழுதோட பண்ணாங்களே கருப்பாளத்துக்காரரு. நாளைக்கு முன்னாள் நான் இந்த பகுதியில் ஏதோ ஒரு தோழி தொந்தரவு வந்ததுன்னா அட மானக்கட்ட மஞ்சுனாதா அட தூரம் கொடுத்த முளகுடி இப்படி பண்ணிவிட்டேன்னு என்னை ஒரு வார்த்தை கேட்டாக்க நான் என்ன மொட்டக்கவத்தில் தூக்கு போட்டா தொங்க முடியும். இப்படி பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள பண்ணையே இங்க திருச்செங்கோடு புச்சு கூட தூரம் கோட்டம்னு சொன்னா முளவடின்னு மாமச்சம் கூட்டமெல்லாம் மானத்தை கெடுத்து மந்தையில் வச்சு அல்லை எடுத்து அருவாளை வைக்கிறாங்களே. நாளைக்கு பொன்னாள் இந்த பகுதியில் வந்தா இந்த கண்ணாடி ஓட்ட மஞ்சம் கல்லெடுத்து அடிக்க மாட்டானே. இப்படி பாவம் பண்ணலாமா? என்னையா பண்ண நடுவரவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்கு. அந்த காசியில் போய் தலைமுழுகுனா போகுமா? அந்த ராமேஸ்வரம் போய் தலைமுழுகுனா போகுமா? அந்த அத்தராயேஸ்வரம் கோயில்ல போய் ஒத்த புள்ளார் மேடையிலே அந்த ஒரு கால் சுத்தல சுத்திட்டு வந்தா போகும். இப்படி பண்ணலாம்? என்னையா பண்ண? அந்த அத்தராயேஸ்வரம் கோயில் 1217 படியிலே நீ நடையா நடந்து எங்க அப்பா முருகனுக்கு தனி சந்நிதி இருக்குது. அங்க போய் அங்க மரகத லிங்கத்தை பார்த்தா உன்ற மனசு இறக்குமா? இப்படி பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள பண்ண? என்ன பண்ணணும்னு தெரியாமதான் வெள்ளையும் சொல்லியுமா குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியா? என்னையா பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு கட்டுப்பாளத்துக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டி வந்திருக்கு. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு சேலை கட்டி இருக்கு. அடா ஊர் உலகத்துல 6 சேலை கட்டி விழு 2 தான் ஐசமா கட்டி. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? நடிக்கிறவர்களே தமிழ்நாட்டுல எவன் கல்யாணம் மூச்சு இவன் மூச்சா? 2க்கு புள்ள இருக்கியா? உலகத்துல எவ்வளவு புள்ள பக்கல இவ்வளவுதான் அதிசயமா பெற்றிருக்கு. 2 பேருக்கு புருஷன் இருக்கா ஐயா? இந்தியாவுல எவ்வளவு புருஷன் இருக்கிறவளுக்கு இருக்கிற? 2 படிச்சிருக்கியா? நீங்க படிச்சு வாத்தியாரா 27 வருஷமா வேலை வாத்தி என்ன யா பிரயோஜனம்? 2 படிச்ச பைத்தியங்க. இதில் ஏம்மா அம்மா அம்மா ஒரு நிமிஷம் கோச்சிட்டு போறியாம்மா? அவன் பைத்தியக்காரன் சொன்ன தப்பு தான். கோபம் வர்றது நியாயம்தான். கோவிச்சுட்டு போ, வேணாம்னு சொல்லலைம்மா. நல்லபடியாக கோவிச்சுட்டு போ, இல்லைன்னு சொல்லலை. கோவிச்சுட்டு போகிற எவ்வளோ வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போவாளா? உன் கேவலப்பட்ட புத்தி எங்கே போனாலும் வர. அப்பம் புத்தி தப்பாமல் இருக்குது. எத்தனை பாட்டில்? 2. 1 உனக்கு, உங்கள் அண்ணனாவே அவனுக்கு மாடியில் போகுது. வேற என்னென்ன எடுத்த? உங்களை நம்பித்தானுங்க வச்சேன். ஊடுருவி விட்டாளுங்க. வேற என்ன எடுத்த? அது சுகர் மாத்திரைங்க. வாய் வரலங்க எனக்கு. சுகர் மாத்திரையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண போற? திருடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீ சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி தெரியல. ஒரு வாரம் பட்டிமன்ற காசையில ஆட்டையை போட்டு போய் 37,000 செல்லு. நான் கண்டிக்கிறேம்மா, உட்காருமா. கண்டிக்கிறம்மா, உட்காருமா உட்காருமா. ஏப்பா இது 2 என்ன சொன்ன? பைத்தியம்னு சொன்னேன். இது 2 பைத்தியமா? ஒரிஜினல் அக்மார்க் ISI 9001 பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். இத 12 வருஷமா தெரியும் எனக்கு. 13 வருஷமா தெரியும். அத 14 வருஷமா, அது 19 வருஷமா தெரியும். இது 2 பைத்தியமா? ஒரிஜினல் பைத்தியம். 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2மே லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. அவன் என்ன தலைப்பு? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா?
நான் என்ன தலைப்புல பேசணும்? நீ சாம்பாரில் பேசு. நடுவர் அவர்கள் என்னதான் பொசு பொசுன்னு 7 அடசல் இட்லி சுட்டு வச்சாலும் இந்த சட்னி பாலா போனது 3 மணி நேரத்தில் சளிச்சு போகுங்க. ஆனால் சாம்பார் அப்படி இல்லைங்க. நல்ல அரைப்படி துவரம் பருப்பு, அரைப்படி பாசிப்பருப்பு போட்டு நல்ல மைய குக்கரில் வேவிச்சு ஒரு வரவட்டில் சின்ன வெங்காயத்தை மொட்டா தொளிச்சு போட்டு 4 பழம் தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு நடுவர் அவர்களே அதில் அப்படியே இளவருப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இத்தனை வெந்தயம், இத்தனை சீரகம், இத்தனை மிளகு போட்டு 4 கரண்டி கொத்தமல்லி போட்டு வெங்காயம் பெருங்காயம், அதை விட முக்கியமாக அதில் வெந்தய பொடி போட்டு வறுத்து கடலப்பருப்போடு இறக்கி வச்சு ஒரு தேங்காயை முத்துணுகாயும் இல்லாமல் இளங்காயும் இல்லாமல் நடுத்தர காயை திருவி போட்டு தாளிச்சுட்டு சாம்பார் வச்சா அடாடாடாடாடாடா 3 இட்லி திங்கிறவன் 7 இட்லி திம்பாங்க. இட்லிக்கு தேவை சட்னியை காட்டிலும் சாம்பாரே என்று நல்ல தீர்ப்பை வழங்கப்படி கேட்டு மாப்பிள்ளை இந்த அளவுக்கு சாம்பார் எவ்வளோ தெளிவாக பக்குவம் சொல்லியிருக்காரு பாருங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே இதே மாதிரி தான் மாப்பிள்ளை சாம்பார் வச்சு ஹோட்டல் நடத்தினார். இது மாதிரி சாம்பார் வச்ச வகையில் நல்லா சாப்பிட்டாங்க. 32 லட்ச ரூபா கடை. இப்படி சாம்பார் வச்சா எப்படி 32 லட்ச ரூபா கடை வரத்தாண்டா செய்யும்? நான் நல்லது நினைச்சு தான் வச்சேன். தின்னவும் தின்னுட்டு போறேன். நல்லா இருக்கட்டும். 2.5 காசு தின்னவன் மகராசனா இருக்கட்டும். அதை பத்தி தலைப்பு எதா இருந்தாலும் நேரம் பேசு. உன் காசு தின மகராசனா இருக்கட்டுமா? அவன் நல்லா இருக்கட்டுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லாது மகராசன் பாரு. உன்ற காசத்தான் ஊருக்கார புறம் திங்கிற. சரி, நீ 6 காசையும் திங்கல. எத்தனை 1.25 கோடி போச்சு. நான் வெளியே சொன்னேனா? கொரோனாவில் என்னுடைய 1.25 கோடி போகலை தம்பி. வாங்கினவன் 2 பேர் செத்துட்டான். முடிஞ்சு அதோட பைதுக்கிட்டு சுற்றிட்டேன். என்கிட்ட வாங்குறவன் பூரா சாகுறான்டா. என்ன நேரம் இது? அவன் காசு கேட்டிருக்கான். வேணுபாடு அவனுக்கு 50,000 வாங்கிக்க. தலைப்ப சொல்லுங்கன்னா இட்லிக்கு தேவை சட்னியும் சாம்பார். நீ லேட்டாக வந்தால் எப்படியா தலைப்பு சொல்றது? ஏங்க லேட்டா வந்ததுனால தான் தலைப்பு கேட்கறேன். மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? நடுவர் அவர்களே மனுஷன் கண்ணால முச்சா சந்தோஷமா இருப்பானே இருக்க மாட்டானு. வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாளாச்சு. உப்பு இல்லையா, அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லையா, அது இல்லையா, இது இல்லைன்னு எம்மட பொண்டாட்டி. நான் சொன்னேன், அடியே பொழைக்கிற குடியானச்சு எவ்வளாச்சு இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிப்பாளா? எவ்வொருத்தி வீட்டுல இல்லே இல்லே இல்லேன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளோ அவ குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டாடி இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நான் கேட்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னால என்னை பெத்ததாங்க இதே திருச்செங்கோடு சந்தை போனான்னா வீட்டுல தக்காளி பழம், வெங்காயம், மிளகாய் ஏதோ 4 சாமானம் இருக்கு. சந்தை கூடையில் வச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வாரம் 50 ரூபாய்க்கு சாமானம் வாங்கிட்டு வந்தா 1 வாரத்துக்கு சோறு போட்டாலே அட சண்டாளி இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு கொண்டு போய் அரைக்கட்டை போய் சாமானம் வாங்கிட்டு வராளே. இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? நடுவர் அவர்களே 50 ரூபாய் ஒருத்தர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான்னு வைக்க, அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதானக்க உலக வழக்கம். நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிக்கிறாளே. இந்த காலத்துல இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா ஐயா? எப்படி கொடுக்கும்? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தத்தினா அநீதி. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000க்கு புடவை கட்டுறான் அநீதி. அன்னைக்கெல்லாம் என்னை பெத்ததாகி எங்க அப்பனுடைய வரவு என்னமோ அதுக்கு தக்கனபடி செலவு பண்ணா கல்யாணத்துக்கு முன்னால சந்தோஷம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வேற பொண்டாட்டி புருஷனோட வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்றாளா? இல்ல. அவன் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 5000 ரூபாய் செலவு பண்றா. அவன் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 50000 ரூபாய் செலவு பண்றாளே. இந்த பொண்டாட்டி கட்டி பொழைக்கலாமா ஐயா? அந்த காலத்துல நீ பெத்த தாய்மார்வோ மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி பிடிச்சு கொடாலி கொண்டு போட்டு இத்தனை பூ வச்சு நடந்து வந்தா எங்க ஆத்தா பகவதி தாய் மாரித்தாயே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே ஒரு மாடு வாங்கோ, விதை விதைக்கோ, கருதருக்கோ, ரிக்கு பவுண்டிங் போட ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராட்சி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல எந்த குமரியிலாவது பொண்டாட்டி காரியிலாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்களா? எல்லாம் பேரன் லவலி, பேத்து லவலி, ஆயா லவலி, அப்பத்தாளவலி, ஆட்டலு, மாட்டலு, ஆமிக்கி, சீமிக்கி. மேஸ்திரி என்ன கலவை கலக்கி செவுத்துல அடிக்கிறாங்க. எங்க பாப்பா கௌதமி அடிப்பா பாரு. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி ஊற பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டேன். நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு கண்ணு சுத்தமா போயிரும். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா?
கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டு சாணி ஓட்டு வாசம் வலிச்சுமே எதுக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டு சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு ஓட்டு வலிச்சம் இல்ல. அப்ப இந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டியா? இல்லைங்க, ஒண்ணு மேலதான் ஜாப் பண்ணும். ஓஹோ. அவ சொன்னா அதெல்லாம் ஆகாது, ஒழுக்க மரியாதையா 4500 பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. பால் கறந்து வியாபாரம் பண்றாங்க, பட்டர் பேசியல் பத்தி என்ன வெங்காயம் என்ன தெரியும்? மோர்பாளையம் சந்தையில கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன விலைக்கு விற்கும்னா சொல்ல தெரியும். மாட்டுக்கு கொம்பு பரவாயில்லையா, பல்லு இருக்குதா, சுழி சேர்ந்து இருக்குதா, சுழி சுத்தமா இருக்குதான்னு கேட்டா சொல்ல தெரியும். இல்ல ஆலை முறிக்குவா, தட்டையை முறிக்குவா, சலவை முறிக்குவா, பொறுத்து சொல்லவான்னு கேட்டா மாட்டு பாசியில பேச தெரியும். அது என்னடி பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை முஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படி படுக்க வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாலாக்கா எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுது. சித்தானந்தூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டம் வாங்கிட்டு வந்தா வருஷம் 2 குட்டி ஓடு பல்லக்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கெடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுதே. அவனுக்கு பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் வர்ற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டுருக்கு. நாளைக்கு காலையில போய் அவன் சட்டை எட்டி பிடிக்கும். அடே அறிவு கட்டவனே, அடுத்தவன் குடி கெடுத்தவனே வீட்டுல கெடா இல்ல. எம்மட கெடா சேர்ந்து உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையும் 2 குட்டியில் ஒரு குட்டி பங்குகளுக்கு கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, கரெக்ட் பாலத்துக்காரெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த நெட்டக்கால மாறுகை வாங்கினா போதுமுங்க. நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டீங்க? சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வர? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப. ஏன் சிரிக்கிறாங்க? அறிவுள்ள சனம் சார், நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான்னு சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டி நடுவரவர்களை 4500 செலவு பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் ஒன்று புருஷனா கட்ட போறான். நான் கேட்டேன், நான் தான் உனக்கு 15 வருஷமா கட்டி பொழைக்கிறேன்னல்ல, உனி யாருக்காக நீ மேக்கப்பு போடுறீன்னு. பார்க்குறையில நீ அழகா தெரிய வேண்டாமான்னு கேட்குறாளே. கட்டுன புருஷன் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவவே பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது, அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போற? நான் கேட்டேன், மரியாதையா தோட்டத்துல மாட்டு அண்ணாங்கால போட்டு மேயில நான் திருப்பூர் கொண்டு பாலை ஊத்திட்டு வரமுன்னு புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். கேட்கல. நான் பாலை கொண்டுட்டு தெக்க போனேங்க. இவ மேக்கப் போடுறதுக்கு வடக்கு போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல திருச்செங்கோட்டவனு, எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவனு. பால் ஊத்திட்டு வந்து பாக்குறக்கு ஆளக்கான பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்டா டேய் படிக்கிற பையன் நீ ஏட்ட மாடு மேய்க்கிற? எங்கடா கொம்மன்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா உட்ட மண்டி போறதுக்கால போய் பாக்குறதுங்க. 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காய் சாத்துற மாதிரி மூச்சு பூரா மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு மல்லாக்கு படுத்திருக்கிறான். நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடி சொல்லிட்டா 4 பேர் இன்னும் பார்க்கும். இந்த மானங்கட்ட தூரம் கொடுத்தனா இப்படி அடுத்த பொண்டாட்டி கையை பிடி சொல்லிட்டு போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? நடுவர் அவர்களா இந்த ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. நான் முள்ள கிட்ட போய் ஏன் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தேன். உள்ள 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டின்னா அந்த 70 சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குறாளுவோ. அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையப்படி சொல்லிட்டா 4 பேர் என்னவும் பாங்க. அதனால நீ அடையாளம் சொல்லுங்கன்னு நம்ம எழுப்பி கூட்டிட்டு போறோம்னு. அவ கேட்ட உனக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 5 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறான், நீ அடையாளம் தெரியல. அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தானே ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டா. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மூசுன்னு, டாபர்மேன், அது மொன்னவாள் நாய்ங்க. அது மூஞ்சி வாழ் நாய்ங்க. நாய் அது குஸ்கியா நாய்ங்க. பொம்மேரியன். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, சைஸா கதவு சந்தில் திறந்துருக்கு, உள்ள போச்சு. பாலாடை பார்த்தா நாய் கம்முன்னு இருக்குமா, அது சேர் மேல ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்துருக்கிற நாய்க்கு தெரியல. இப்ப கேக்குற, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில ரிமூவ் பண்றோம் நீங்க
10 நிமிஷத்துல பண்றீங்கன்னு கேக்குறாளே, இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி சொல்லு. ஆம்பளை எங்கேயோ ஒர்சாப்பு கட்டி வெடிய மான வரதட்சி மண்டமா தனாசின்னு அங்க ராஜஸ்தான் கட்டி ரிக்வெட்டி ஓடி கொண்டு அந்த பணத்தை கொடுத்தா இவன் நாயை நக்குறாளே, இந்த பொண்டாட்டி நமக்கு வேணுமா? வேண்டாம். நடுவர் அவர்களை டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். டவுசர்ல எவ்வளவு வச்சிருக்க? 1,93,500 rupees. மாப்பிள்ள, ஏய், உலகத்திலே விலையுயர்ந்த டவுசரு ஒன் டவுசர் தான்டா. ஏது? திடீர்னு இப்போ திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய எனக்கு வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டம் துட்டு பிறக்க வச்சுக்கிறேன். அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலும் ஏதோ கருட்டு பாலத்துல எங்க உரமுறை வாழக்கூடிய இந்த மண்ணில எங்க அருமை மாப்பிள்ளை சோளாவை கொண்டாந்து கிட்ட வச்சு அந்த பள்ளங்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை இந்த மேடையில வைக்க. கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை இங்க இருக்கிற அம்முனி கையாலேயே கொடுக்குறேன். என்ன சொல்லணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். பார்த்தா எவ்வளவு தருவ? 1,93,500 rupees. அவளெல்லாம் வேணாம், ஒரு 100 ரூபா காசு கொடு. சரி, இது 2 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்குறேன். ஏது? அதுக்கெல்லாம் அவ புருஷன் இருக்கிறான். அவங்க தான் சொல்லி விட்டாங்க. ஆறு கட்ட நான் எவங்கிட்ட சொல்றது ஒரு வித்தியாசம் இல்லை. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பார்க்கறதுக்காக பொம்பளைகளும் கல்யாணத்துக்கு அப்புறம் சாய்க்கிட்டுல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? அப்படி கேளு. நியாயமா இருந்தா ஒரு முறை கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா இப்படி முன்னாள் இழுத்து கண்ணுல பார்க்கலாம், கழுத்துல கல்லு பதிச்சா கூட கண்ணாடியினாலும் பார்க்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டிகள்லாம் ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்புனாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில் கல் வந்து கிடக்குறேன். எப்படா வந்ததுன்னு கேட்டா மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுக்கிறேன். அதை விட ஒரு கொடுமைங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீங்க. என்னோட பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டு தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா, நடந்து போறா டும்முக்கு 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 நாடுது. கணத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடா வச்சின்னு, யோ நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். உன்ற நாடாவை நான் கேட்டேனா, என்ற நாடாவை நீ கேட்காதீங்கிறாளே, இது நாடா ஐயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாதே? என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாமுல்ல? ஏது? மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதாசா இருக்கணும் அப்படிங்கிறான்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்குமா? உடல இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல இணை பெற்ற தாய்மார்கள பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. திருச்செங்கோட்டில் மோர் வித்த காசு தான் நீ கட்டுப்பாளத்துல பூமியா கிடக்குது. வெடி எருமை வச்சு வெடிச்சு காத்தால பாலை கறந்து பெறைய ஊற்றி தயிர் போட்டு எடுத்து சிலுப்புன சர்ரு புர்ருன்னு எத்தனை தயிர் பாலை சமந்து இந்த திருச்செங்கோட்டு வீதியில் பால் ஊற்றி தயிர் ஊற்றி இந்த கட்டுப்பாளத்தில் பூமி காட்ட சம்பாரிச்சு வச்சாங்க நினைப்ப தாயா மாறுவோம். இந்த காலத்துல ஒரு பொம்பளை ஊட்டுட்டு வெளியே வருவாளா? அக்கா, நான் பேசுறது பூரா வெளியூர் பொம்பளைகளை பத்தி பேசுறேன். கற்பால தம்மணி எல்லாரும் நல்லவியா? ஆமா, நான் உங்களை பத்தி பேசவே இல்லை. நான் தூரம் கூடத்துக்காரன் என்ற பெத்து புறப்பத்துக்கு வாக்குப்பட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா எங்க அண்ணன் கூடத்துக்கு வாக்குப்பட்டு அங்க கொளுத்திக்கு இருப்பீங்க. நான் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேனாக்கா, நான் ஊடு போய் சேர வேணும். ஆமா, என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். எதுக்கு நான் பேசுறது பூரா ஈரோட்டுக்கு மேக்க. அங்கேருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களா? இங்கெல்லாம் ஆத்த தாண்டி பொண்ணு கொடுக்க மாட்டோம்.
அந்த காலத்துல பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபட்டாங்க. ஆ. இன்னைக்கு எந்த மருமகளாவது சூட்டுட்டு வெளியே வரலாம்? பொழுதாபொலிக்கு டிவி. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாசு கூட்டி பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கெத்துன்னு பாடுபட்டா நீ பெத்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னே. இப்போ 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கையில், 8 மணிக்கு மருமவோ, 8:30க்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு வசந்தம் முடிஞ்சாத்தான் அடுப்புலயே வைக்கிற கொல்லி. அப்படி சொல்லி மாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட மயில் 70 நகையுமா போய் தலை போட்டு வருவா. ஆட 70 ஒரு 7-8 பவுன் போட்டு வந்தா கூட புருஷனுக்கு தெரியாது. ஏமாத்துல இழிச்சுவாய் நம்பிக்குவேன். 70 பவுன்ல 7 பவுன் மட்டும் தங்கத்தை போட்டுட்டு மீதி 63 பவுன் பித்தாலை போட்டுட்டு வந்து மாட்டிக்கிட்டான் நடுவர்களே. ஏன் மாப்பிள்ள அந்த இது எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த கூறுகட்ட சனனி எங்கேயோ போய் பிரச்சனை இல்லையா மாட்டிக்கிறான். ஆனா பொம்பளைலாம் 4 பொம்பளை யோசிப்பட்ட ஆளுகள் இல்லைங்கோ. விட்டு அடிச்சா வாரு அறுப்ப புருஷன் படவாயா அகழ்ட்டு போக மாட்டேன். அந்த கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கயல் நீ பாக்கலையா? 3 மாசம் ஆச்சா கயல் பார்த்து? அட லூசு புள்ள. கயலுக்கு கல்யாணம் ஆகி 52 வாரம் ஆகுதாக்க இந்த வாரத்தோட. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டேன்னு நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது. இப்போ கூட மாரியாத்தால என்ன வேணும்னு தெரியுமா? அடுத்த வருஷம் கரெக்ட் பழத்தில் இதே மாதிரி பட்டிமன்றம் கொடுக்குவாங்க. அந்த பட்டிமன்றத்துக்கு வரக்குள்ள அந்த கையிலுக்கு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ பிறந்தா ஆத்தா பத்திரி தாயோ உனக்கு ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டு வந்தனுங்க. யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலாம் திரையில் ஓடுற கதாநாயகங்க தரையில வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான்னு. டிவியில் வாரது, வீதியில் வாரது, விளம்பரத்தை வாரது, சினிமாவில் வாரதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாடணும்னு நினைக்கிறாளே இந்த பொண்டாட்டினால சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? நடுவர்களும் இங்க படிச்சு வாத்தியார் தானே. ஆமா. அச்சை திருதினா என்னங்க? உண்மையிலே அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. சரி. அன்றைய நாள்ல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. சரி. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லவா? என்னங்க? மணிமேகலை பொட்டு தங்கம் கூட போடாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதுதான் அச்சய திருதியினுடைய உண்மையான வரலாறு. அதைத்தான் பொண்டாட்டின்னு சொன்னேன். அடியே அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கப்படாதாமா, 4 பேருக்கு சோறாக்கி போடணுமாமா. ஒரு 5 படி அரிசி போட்டு சோத்தாக்கி புளி ஊற்றி கலரு, நான் போய் உப்பு வாங்கிட்டு வரேன், கொண்டு போய் குலதெய்வம் கோயில வச்சு சாமி கும்பிட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னேன். என் பொண்டாட்டி கேட்ட உனக்கு 6 சொன்னாங்கன்னா. மேடை கலைவாணர், தமிழகம் எங்கும் தன்னிகரில்லா பட்டிமன்றம் நடத்தக்கூடிய மாபெரும் மாமன், என்னுடைய உயிரில் கலந்த என் உயிரோடு உணவாக இருக்கக்கூடிய என் தெய்வம், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க பட்டிமன்றத்தினுடைய பேசால் தமிழை வளர்க்கக்கூடிய தன்மான சிங்கம், தேவகோட்டை கண்டெடுத்த அற்புத தங்கம், சிங்கத்தின் பாலை தங்கத்தின் கிண்ணத்தில் ஏங்கியது போல் முகவடிவே கொண்ட என் அருமை மாமா தேவகோட்டை மகாராஜன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லைன்னா. உன்னை நம்பி ஏன்டா எனக்கு அறிவில்லைங்கிறிய? அவ சொல்றாளே நான் என்ன பண்ணுவோம் பிறந்தவா. சரி என்ன தாண்டி பண்ணோம்னே. அந்த ஆள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா மேடையோட போ, எம்பட பேச்சு கேட்கற மாதிரி இருந்து வீட்டுக்குள்ள வாடினா. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி இதுல கூட்டணி சேரக்கூடாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டிப்பா. நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுப்பா. எப்ப இது நம்ம கிச்சா, இது நம்ம நட்பு, அது நம்ம கெவுதமி, அவன் நம்ம திருவேங்கடா. இதெல்லாம் நாமோன்னு சொல்லும் போது பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாது. என்னன்னா உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். இப்ப இடிக்குதா? நம்மன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் சம்சாரம், ஓம் சம்சாரம், யுவர் வைஃப், யுவர் வைஃப், ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. தப்புச்சாடா என் பொண்டாட்டி. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளும் விட்டாலும் வழி இல்லை, வேற பொண்டாட்டி கேட்டதுக்கு விதி இல்லை. நீ 40 வருஷம் கழிச்சு போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவா போறாங்க? கொடுப்பாங்க. எப்படி அவளை நைஸ் பண்ணி ஐஸ் வச்சிருவோம்னு சொல்லி 3 முளை மல்லிகைப்பூவும் காக்கள் அலுவா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். 3 முளத்தை எடுத்து அவன் மண்டையில வச்சு, 3/4 கிலோ எடுத்து அவன் தொண்டையில வச்சு. நீ தின்றுப்ப? இல்லைங்க, சுகர் சாப்பிட முடியாது சொல்லிட்டு உருட்டி உள்ளதல்ற. இல்லைங்க, சாப்பிட முடியறது இல்லைங்க. இப்பெல்லாம் சிம்டம்ஸ் அதிகமாகுது. எப்படியாச்சும் அவளை நைஸ் பண்ணுவோம்னு. அடியே அம்மணி, சித்திரை மாசம் வந்திருக்குது,
மறுபடியும் கார் மழை வேஞ்சா உழவு ஓட்டணும், விதைக்காய் வாங்கணும், விதைச்சோளம் வாங்கணும், கடலக்காய் வாங்கணும், களை வெட்டணும், பாத்தி முடிக்கணும், மருந்தடிக்கணும், உரமாக்கணும், இத்தனை செலவு கிடக்குது. இன்னைக்கு நகையின 4000க்கா விற்குது, அது விற்குது 1,50,000 ரூபாய்க்கு. 5 பவுன் வாங்க முடியாது. நீ என்னடா பண்ணல? நீ ஒரு 6 மாசம் பொறுத்துக்கோ. உரியா காய் ஆந்திராவிலிருந்து கொண்டாந்து ஒரு வெட்டுக்காய் போட்டிருக்கிறேன். அது என்னமோ ஒரு வெட்டுக்கு 100 காய் பிடிக்குமாமா. பாத்துக்கு ஒரு மூட்டை 430 வாத்தி 430 மூட்டை காய். ஆனா ஒரு மூட்டை 1000 ரூபாய்க்கு வித்தாலும் கடைசிக்கு 4,50,000 ரூபா ஆகும்படி உனக்கு ஒரு 3 பவுன்ல பண்ணி போடுறோம்னே. பண்ணி கிழிச்ச 15 வருஷம் தோண்டாத இப்பதான் தோண்ட போறியா? பேருக்கு ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுன்னா. பட் இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. 1/2 பவுனுக்கு வந்துட்டாலே 5 பவுன் கேட்டவொன்னு குன்னத்தூர் சந்தையில் கொண்டு போய் 2 வெள்ளாடு மூளை வெள்ளாடு சென வெள்ளாட்டு 53,500 ரூபாய்க்கு விற்று பணத்தை கொடுத்தேன். அப்போ நாங்கள் விலை கம்மி. நேராக ஈரோடு போனோம். மணி 12, 16 ரூபாய் பால் கறவை. காத்தால எந்திரிச்சு பால் கறந்து சாணி வலிச்சு கொட்டி பண்டத்துக்கெல்லாம் தீன் போட்டு எங்கள் ஊருக்கு ஈரோட்டுக்கு 63 கிலோமீட்டர். மாப்பிள்ளை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மஞ்சுநாதன் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல, 16 மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடியவர் தான் இந்த மஞ்சுநாதன். நைட்டு எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சாலும் காலையிலே 5 மணிக்கு பால் கறக்க வீட்டுக்கு போயிடுவார். அதான் காரில் வந்திருக்கிறேன். நேற்று அப்படித்தான் போய் ஐயா ஐயா இருப்பா உன் பங்காளி எல்லாம் இருக்கா பாருங்க. பங்காளி மட்டும் இருந்தா பரவாயில்ல, மாமச்சர் கூட நிறைய இருக்கிறாங்க. அதனால பங்காளி கம்மி. அதனாலதான் இதை சொல்றேன். விடிய இதை மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லுங்க ஐயா. காலம் மாமச்சாங்கோட்டமே பங்காளியில எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இங்க பாரு, தப்பா இருந்தா கூட நம்ம ஒரு மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். நம்மளுது அது தூரம் கூட தான் அதிகம். அதை தப்புன்னு சொல்லி எனக்கு பெருமைத. மாப்பிள்ளை விடிய காலம் போய் ஐயா 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 சோளா வந்திருக்கிற ஊர் சொல்லிட்டு வந்துருவியா? அதுக்கு தான் சொல்றேன். விடிய காலம் போய் மாப்பிள்ளை இருட்டில் பால் கறந்துருக்காரு. பசுமாடை விட்டுட்டு காளமாட்டில் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கு. மாப்பிள்ளை இங்கே வந்திருக்கான். இப்போ ஃபோன் வந்துச்சு, மாடு கொஞ்சம் சீரியஸாக இருக்கான். நான் தான் தெரியாத மப்பளை போய் கறந்து தொலைஞ்சு அந்த கருமாந்திரம் காலை அவிட்டி வச்சு என்னடா காம்ப காணும் லைட்டு போட்டு பார்த்தேன். சரி அது கொடுக்க இப்போ கேட்டாங்களா, அதுக்கு சொல்லியா மான மரியாதை வாங்க ஒரு சந்தோஷம். சொல். கரெக்டா மணி 12, 3 மணிக்கு பால்காரன் வந்துருவேன். பால் கறக்க போவோம். அடியே வேற கடைக்கு போவோம். இங்கே 5000 பேர் கிடக்குறாங்க கூட்டமா. முன்னால பச்சை பந்தை போட்டு வாழையெல்லாம் கட்டி இருக்குது. அடி எந்த கடையில் வாங்கினாலும் தங்கம் சின்ன கடைக்கு போக முடியும், பெரிய கடை வேண்டாம். நாங்க பறப்பறையே இதுலயே தான் ஏத்துங்கிறான். அதுல எவனோ ஒருத்தன் கொள்ளையில போய் எல்லையில் வந்தவன் சொல்லி இருக்கிறேன், 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம் பண்ணு. நாங்க போனது மணி 12. எப்படி 5000 பேர் தாண்டி உள்ள போறது விடுவானா? என்ன தாண்டி பண்றதுன்னு இங்கேயே உட்காருன்னு ஒரு டீயை வாங்கி கையில கொடுத்துட்டு சேலை எடுத்து இப்படி சொருவினா. கரெக்ட். என் பொண்டாட்டி கொழாயடி சண்டையில PhD முடிச்சவன். அவ குடத்தை எடுத்துக்கிட்டு வீதிக்கு வரானா எவன் ஊட்டுட்டே வரமாட்டான். இவ வாயா திறந்த வங்காள வீர்குடாவே வச்சு போகும். வண்ணமா பேசுவா முத்தம் குடத்துக்காரி. இவ உட்கார வச்சுட்டு உள்ள போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1:15 ஆச்சு, 2 ஆச்சு, 2:10 ஆச்சு, ஆளு வரல. இவன் தான் 1:15 to 2:15 தானா. இங்க பிரஷர் எனக்கு எகுறுது. 100, 110, 200, 250. நான் ஆல்சு முட்டாயை போடுறேன், காப்பி குடிக்கிறேன், சர்க்கரை போடுறேன். இங்க ஒண்ணு இறங்கின மாட்டல, வேலு பூரா வேத்து போச்சு. கரெக்டா 2:13 வெளி வந்துட்டான். மாமா 6 வாங்கிட்டேன்னு கையை தூக்குனா. கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலிக்கு ஆனோம். அது எவனும் நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கேன். என் நடுவர் அவர்களை 1/2 பவுனுக்கு ஆசைப்பட்டு 5 பவுன் தொலைச்சது கல்யாணத்துக்கு முன்னாலேயா கல்யாணத்துக்கு பின்னாலேயா? பின்னாடிதான். இந்த பொண்டாட்டினால வாழ முடியுமா? உண்மையிலே இங்க இருக்க திருமணமான பெண்களுக்கு எங்கள் மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னங்க? இந்த பொட்டு வைக்கிறீங்கல்ல, குங்குமத்துல பொட்டு வைங்க. இந்த ஒட்டு பொட்டு வைக்காதீங்க. ஆமாக்கா வைக்கிறேன், என் காசு வைங்க, வேணாம்னு சொல்லலை. அந்த பொட்டு பழசா போச்சுன்னா, இந்த ஆம்பளைலாம் சிகரெட்டு குடிச்சிட்டு கடைசியில் தரையில் போட்டு அணைச்சிடுறாங்கல்ல, அது மாதிரி தரையில் தூக்கி போட்டு போங்க. இந்த பழசா போன பொட்டை என்ன பாடுபடுத்துறீங்க? கதவுல ஒட்டுறது, கம்பியில் ஒட்டுறது, கக்கூசி பீங்கானில் ஒட்டுறது, சன்னலில் ஒட்டுறது. இப்படி எவ்வளோ ஒருத்தி பசில் உணவை சன்னல் ஓர கம்பியில் ஒட்டிட்டு போயிருக்கா. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 2 மணிக்கு ஓடி போய் ஏறினவே சன்ன ஓரமாக சீட்டு கிடச்சிருச்சுன்னு
படுத்து அசந்து தூங்கிட்டேன்னு பொட்டு சட்டையில் ஒட்டிருச்சு. ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஒட்டுனது எனக்கு இல்லை. விடிய காலம் 5 மணிக்கு போய் வீட்டு காலிங் பெல் அடித்தேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தான். பொட்டை அவ பார்த்துட்டா, நான் பார்க்கல. ஐயோ, இது எவ்வளவு நாளாக நடக்குதுன்னு கேட்டா. நான் பட்டிமன்றம் பேசுகிறதான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நடக்குதுன்னு அதோட என் வாழ்க்கையில் மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டு அழுவேன். இன்னொன்று சொல்கிறேன். என்னங்க? இங்கே இருக்க பெண்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த சிக்குனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ஸில் போய் உக்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க. ஏன்னா நைட்டு டூட்டி முடிஞ்சு டிரைவர் கண்ட்ரைட்லாம் சட்டையை கழட்டிட்டு அந்த சீட்டில் தான் படுத்து தூங்குறாங்க. போன வாரம் ஒரு கண்ட்ரைட்டர் 5 மணிக்கு சட்டையை கழட்டிட்டு படுத்து தூங்கினவன் 7 மணிக்கு டூட்டிக்கு போகணும்னு சட்டையை மாட்டிக்கிட்டு போய் டூட்டி முடிஞ்சு வீட்டில் போய் சட்டையை கழட்டிருக்கான். மாப்பிள்ள உடம்பு பூரா சிக்குன்னு இருந்திருக்கு. இங்கிட்டு ஒரு கலர் சிக்குனா அங்கிட்டு ஒரு கலர் சிக்குனா. 2 பொம்பளை சீட்டில் உட்காந்து திரும்பி இருக்காளுவ. பொண்டாட்டி கேட்டிருக்கா, ஊர் ஊரா டிக்கெட்டு கிழிச்சியாப்பா, வேற எதுவும் கிழிச்சியாப்பான்னு கேட்டிருக்கா. இந்த பொண்டாட்டியால எப்படா சந்தோஷம் வரும்? எப்படி வரு? வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தேடி வெள்ளம் கெடுத்து தேருக்குள்ளா இருந்தே தேருக்குள்ள இப்போ புள்ளுதே தேருக்குள்ள. நல்லா கேட்டுக்கும். ஒரு பொம்பளைக்கு 3 அடக்கம் வேணுமா? ஒன்னு கையடக்கம், ஒன்னு நாவடக்கம், ஒன்னு தன்னடக்கம். அது என்னன்னா எது தெரியுமா? கையடக்கம். என்னைக்கு நாம கரட்டுப்பாலத்துக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோமோ உன்னை இதுதான் நம்ம மூடு. வந்து மாமனா மாமியா நங்கையா குழந்தையா 5-6 பேர் வீட்டில் இருந்தா எம்பிட்டு அரிசி போடணும், எம்பிட்டு பருப்பு போடணும், எம்பிட்டு எண்ணெய் மூக்கணும், எம்பிட்டு காய்கறி வாங்கணும், எம்பிட்டு கறி எடுக்கணும்னு சொல்லி சமைச்சு சமைச்சதை பக்குவமா பரிமாறி மிச்சமில்லாத வண்டி அந்த வரவு செலவை கைக்குள்ள கொண்டாந்து அடக்கி வைக்கிறா பாத்தீங்களா? அதுக்கு பேர் கையடக்கம். அடுத்து என்ன தெரியுமா? நாவடக்கம். என்னதான் நாம சித்தாலந்தூர்ல நம்ம அப்பன் வீட்டுக்கு 25 ஏக்கரை பூமி இருந்து பவானி ஆத்துல இந்த காவேரி ஆத்துல ஸ்கீம் வாட்டர் வாங்கி இருந்து 25 ஏக்கரை தென்னந்தோப்பு ஒரு வெட்டுக்கு 3000 காய் விழுந்தாலு நாம சித்தாலந்தூர் ஒரு நாளைக்கு போகலாம், வரல, இருக்கலாம், திங்கலாம், தூங்கலாம். ஆனா நம்ம வாக்குப்பட்ட ஊரு கரட்டுப்பாளையம். நம்ம அப்ப மடியில தங்கம் கிடந்தாலும் நம்ம புருஷ மடியில தவிடு கிடந்தாட்டாண்டா நம்மளுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அப்பனு விட்டு பெருமையை புருஷன் வீட்டுல வந்து பேசாது இருக்கிறா பாத்தீங்களா? அதுக்கு பேரு நாவடக்கம். அடுத்து என்ன தெரியுமா? தன்னடக்கம். நாமக்கல் மாவட்டத்துக்கு கலெக்டராகவே இருந்தாலும் எப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பை வாசலில் கழட்டி விட்டு வரமோ அதே மாதிரி ஒரு மருமகளை வாக்குப்பட்டு வந்தவோ படித்த படிப்பு வாங்குகிற சம்பளம் இருக்கிற பதவி எல்லாம் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு புருஷனுக்கு நல்ல மனைவியா, மாமனா மாமியாளுக்கு நல்ல மருமகளா, பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான தாயா, மற்ற குழந்தைக்கு இன்னொரு தாயா இருந்து அந்த குடும்பத்தை கரட்டுப்பாலத்துக்குள்ளே பரவாயில்ல நம்ம ஈஸ்வரி வாக்குப்பட்டு வந்தா குடும்பத்தை ஓஹோடு கொண்டு போறான்னு தன்னை மறைக்க அடக்கத்தோட வாழ்றா பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தன்னடக்கம். இந்த காலத்து மருமகிட்ட கையடக்கம் உண்டா, நாவடக்கம் உண்டா, தன்னடக்கம் உண்டா? அருமையா கேட்டிருக்காரு. கையடக்கம், நாவடக்கம், தன்னடக்கம். இன்னைக்கு இருக்க பொம்பளைகள்கிட்ட இந்த 3 அடக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அடக்கம் இருக்கு. என்ன? புருஷனை நல்லடக்கம் பண்ணிடுறாள். அது மட்டும் கரெக்டா இருக்கு. இந்த பச்சை தொண்டை தோல்ல ஓட்டு இன்னையோட 26 வருஷம் ஆகுது. துவைக்கல, தொண்டை புதுசுங்க. பொண்ணு வெளிநாட்டுக்கு போனது புது தொண்டை ஒரு தூக்கிட்டு போயிட்ட மாதிரி புதுசு வாங்கினேன். ஓன் துண்டும் தூக்குற கால் இருக்கானடா. அது ஏன் கேக்குறீங்க? அங்க போயிட்டாவே எதை வேணாலும் தூக்குவாங்க. பச்சை தொண்டு 26 வருஷமா நானும் வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓக்கு வன்புகள். இங்க விவசாயம் பண்ணி ஒன்று விலங்குலின்னு தான் ரிக்கு வண்டி வாங்கணும். ரிக்கு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளோட்டு விலங்குலின்னு மகாராஷ்டிரா போய் ஆந்திரா போய் கேரளா போய் இன்னைக்கு திருச்செங்கோட்டிலே ரிக்கு வண்டி உலக நாடுகள் முழுக்க ஓடுதுன்னு சொன்னா அதுக்கு முழுக்க எங்க ஆண்களுடைய உழைப்பு தான். வெளிநாடு கட்டிக்கோட கொண்டு ரிக்கு வண்டி ஓட்டுறோம். பொண்ணு கேட்டா அப்பெல்லாம் ரிக்கு வண்டிக்காரன்னு பொண்ணு கொடுத்துருவாங்க. அது பறப்பாங்க. 100 பவுன் போடுவேன் ஒரு வண்டி இருந்தா. எது 4 இருந்தாவே 100, 6 இருந்ததுன்னா 200. அப்போ இப்போ ரிக்கு வண்டி இருந்ததுன்னு பொண்ணு இல்லை.
ஏன் அவன் வெடி வெடி போய் விட்டு திரிகிற அவனுக்கு பிள்ளை கொடுத்து என்ன பண்ணுறது? அவன் எங்கேயும் பரதேசிக்காட்டு சுத்துறியா? காடாறு மாதம் நாடாறு மாதம், ஆனால் வருமானம் வருது, எங்கேயோ போய் சம்பாதிக்கிறோம். ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு பொண்டாட்டி இல்லை. 24 வருஷத்தில் ஒரு பையன் ஜாதகம் எடுத்து பொண்ணு பார்க்க போகிறேன். ஆணின் திருமண வயது 24 அரசாங்கம் சொல்லுது. ஜாதகத்தை கையில் எடுத்து போய் பொண்ணு கேட்டா பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்தமாக 10 ஏக்கரை காடு இருக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமாக தார் சூடு இருக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமாக கார் வச்சுக்கிறான காரு, மாப்பிள்ளை வீட்டில் ஏசி இருக்குதா? 24 வருஷத்தில் அவன் எப்படி தெரிஞ்சு சம்பாதிப்பேன்? இன்னைக்கு கரெக்ட் ஒரு ஏக்கரை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிது. அவன் படித்தது 22 வருஷம் படித்தேன், 2 வருஷம் வேலைக்கு போகிறேன், மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிட்டு 12 24 லட்சம், 10 லட்சம் தின்னு தொலைட்டு மீதி இத்தனை 12 லட்சம் ரூபாயிலே அவன் ஊட்ட வாங்குவானா, காட்டை வாங்குவானா, காடை வாங்குவானா, காரை வாங்குவானா? அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் பிள்ளை வீட்டில்? அப்பக்காரம் மூட்டை கட்டி வச்சிருந்தா பையனுக்கு கல்யாணம். பையன் ஒழுக்கமா நல்லவனா சம்பாதிப்பானா காப்பாற்றுவானான்னு நினைக்கிறது இல்லை. 24 வருஷம் ஓகே, இவன் நினைக்கிறேன் இத்தனையும் சம்பாரிச்சா தாகமான்னு 10 காசு கூட்டு போட்டு 4 நாள் கூட்டு போட்டு 8 நாள் கூட்டு போட்டு வம்படியே ஜெய்ப்பூரில் 300 அடி கணத்தில் போய் போர் போட்டு சம்பாரித்து சவுதி அரேபியாவில் போர் போட்டு 10 வண்டி வாங்கி எல்லாம் கொண்டாந்து ஊட்ட கட்டி வாசலை கட்டி ஸ்கீம் வாட்டர் வாங்கி எல்லாம் செட்டில் ஆயாச்சு. போய் கண்ணாடிக்கு முன்னால் பார்த்தா மண்டையில் மசூர் இல்லை, வயசு 35 36. போய் பொண்ணு கேட்க போனால் கருவேப்பிலங்குறிச்சியில் சொல்கிறாங்க, எல்லாம் நல்லதானுங்க, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசாகி போச்சுங்க, அங்கே 7 வயசு பையனா பார்க்கறனுங்க, எப்பத்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும்? 24 வருஷத்துல பொண்ணு கேட்டா சொத்து இல்லைங்கிற, சொத்தை சேர்த்துட்டு போய் பொண்ணு கேட்டா வயசாகி போச்சுங்கிற. அப்ப நீ என்ன நினைப்புல புள்ள பத்து வைக்கிற? எவனோ இழுச்சு வாங்கி சம்பாரிச்சு வைப்ப, எங்கிருந்தோ வந்தவ வாக்கப்பட்டு வந்த ஆசி அரசாளுவா, 25 வருஷம் 30 வருஷம் பெத்து வளர்த்தி ஆள் பண்ண தாய்ந்தாப்பன்னு விட்டுட்டு ஆனாதையும் வெளிவை துறையும். அப்ப இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? காலில் போடுற செருப்பு 450 ரூபாய்னு பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்துங்கிற முட்டாய் 45 ரூபாய்னு பேரம் பேசுறானா? சப்பத்திங்கிற ஐஸ்கிரீம் 20 ரூபாய்னு பேரம் பேசுறானா? ஆனா ஒரு கட்டு கீரை காத்தால உழவர் சந்தை மார்க்கெட்ல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உட்காந்துட்டு விற்கிற குடியாடச்சி ஒரு கட்டு என்ன விலைனா 10 ரூபாய்ன்னு சொல்ற. வாங்குற நாய் கேக்குது, ஏம்மா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தர்றியா? எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? நடுவரவர்களே, என்றைக்கும் திருமண வாழ்க்கை என்பது அன்னைக்கெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, இன்று ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. நாங்கள் கல்யாண வாழ்க்கைக்கு எதிரி இல்லை, நாங்களும் கல்யாணம் முடிச்சுக்கிறோம், புள்ள விட்டு பெற்றுருக்குறோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமக்கு மாறுவோ அனுசரித்து வாழுங்க. அந்த காலத்துலலாம் 1000 சண்டை வந்தாலும் உங்கள் அப்பத்தாலோ உங்கள் அம்மத்தாலோ டைவர்ஸ் வாங்கிட்டு போகல. இப்போ 100 கல்யாணமான 65 கல்யாணம் விவாகரத்து ஆகுது, 40 கல்யாணம் தான் சக்சஸ். விவாகரத்துலயே போயிட்டு இருந்ததுன்னா நீ இன்னொரு புருஷன் கட்டிட்டு போயிருவே. நாங்க எங்க போறது பொண்டாட்டிக்கு? நான்லாம் எத்தனை சொன்ன வந்தாலும் பொண்டாட்டியை அடிக்கிறதுல திட்டுறதுல டைவர்ஸ் பண்றதுல ஆத்த மாறி மேல சத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான்டா பாசங்க. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறேன்னு. அதனால வம்பு கபுகுத்தி வரக்கணத்தில் தண்ணி மோக்கறக்கு மனுஷன் தயார் இல்லை என்று சொல்லி, என்றைக்குமே திருமண வாழ்க்கை என்பது மனிதனுக்கு ஒரு மன அழுத்தத்தை தருகிறது, மன நிறைவை தருவதில்லை. திருமணத்துக்கு முன்பான சந்தோஷம் என்பது எங்களுக்கு ஆணிவேர் போல இருந்தது, திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற சந்தோஷம் அது போய் கிடக்கிற ஐயா. நல்ல தீர்ப்பை தரும்படி கேட்டு நீயும் ஒட்டாட்டி கிட்ட செருப்படி வாங்குறதுனால அதை மனசுல வச்சு தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் விவசாயி தூரன் KR மாச்சுராதன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. உண்மையிலே பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். எல்லா ஆண்கள்ட்டையும் கேட்குறேன், பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ கிடக்கு செய்தேன். அந்த சொன்னாங்க பாருங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு வா போயிட்டு வா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் ஆம்பளைக்கு. ஒரு வாரம் என்ன, 1 மாசம் கூட போயிட்டு வா. என் தங்கச்சி வந்து இருக்கிற போது அது 4 மாசம் கூட இருக்கட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படி ஒரு பாசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆம்பளை எப்போ தண்ணி அடிக்கிறான்? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அடிக்கிறேன். நம்மளால எப்படி தெரியுமா தண்ணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒயின் ஷாப்புக்கு போவார் அண்ணே, ஏய் சப்ளையர் கிளீன் பண்ணி, ஒரே ட்ரஸ்ட் வெள்ளை வெட்டி ஒன்றை வாங்கி அவங்க திறக்கிற ஸ்டைலை பாருங்களேன். சரக்கை செட்டில் பண்றது அப்படி திருகி தூக்கி ஊத்துவான்.
சரக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஊற்றிட்டு 3 செட்டு எடுத்து விடுவாங்க தண்ணியை. ஆமாங்க, எதுக்குங்க? இப்போ இங்கே விடுற சொட்டில் தாண்டா பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை விட்டு கிட்ட கொண்டு போல ஒரு சுண்டு சுண்டாம ஏன்னா இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. அதை அவங்க குடிக்கையில் பாருங்களேன், குடிச்சுட்டு அவங்க தகராறு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸுக்கு முன்னாடி போயிடணுன்னு, டிரைவர் சரியா நம்மள என்ன ஏற்றுறான், போலீஸ்கார் வரட்டும் வணக்கம் சார்னு ஒதுங்கிடுறாங்க. அது எப்படித்தான் தெரியுது? சிலர்லாம் லட்சக்கணக்கில் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? தண்ணியை போட்டு, லட்சம் செலவானாலும் உன்னை பார்க்காம வர்றதுலடா, லட்சம் செலவானாலும் பார்க்காம. முதவி கட்டிங்க 7 ரூபா கடை வாங்கியிருக்கு, நீ என்ன லட்சம் செலவு பண்ற? சிலர்லாம் ரகரகமாக பேசுகிறாங்க. தண்ணியை போட்டால் அழுவாங்க பார்த்துருக்கீங்களா? காந்தி செத்துட்டாராம்ல, அவர் எப்படா செத்தாரு? சிலர்லாம் மனுஷன் மாறிடுறான். குடியிலே பல வகை இருக்கு. கிளிக்குடி சொன்னதே சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். பன்னிக்குடி தெரியுமா உங்களுக்கு? தண்ணியை போட்டு பன்னியோட படுத்துருவாங்க. என்ன உனக்கு மீசையெல்லாம் முடிச்சிருக்கு? யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும்? நித்தம் நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்தில் கோயில் கட்டி கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் கேசவத்தினி ராணிக்குமார் அவர்கள்.